இப்போ இந்த ரெண்டு அம்சங்கள் படுது. 2014 தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பை பற்றி திரு ரகுபதி சொல்கிறாரு. அது என்ன தீர்ப்பு? அதை மீறலை, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இன்னைக்கு சிங்கிள் ஜட்ஜ் சொல்கிறாருன்னு ராமசாமி சொல்கிறார். அது 2014 சுப்பிரமணியன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகி, இப்ப கார்த்திகை தீபம் கோயில் சார்பில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் ஏற்றக்கூடாது, அந்த இடம் மோட்ச தீபம் ஏற்ற இடம், அங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகமத்துக்கு புறம்பானது, எனவே மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி அந்த தர்கா பக்கத்துல இருக்க மலை உச்சியை தீபம் ஏற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. இதுதான் சுப்பிரமணியனோட வழக்கு. நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து, ஆகமத்துக்கு புறம்பானு சொல்றீங்களே, உரிய ஆதாரங்களை கொடுங்க என்று கேட்டு எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்காதால் அந்த வழக்கு 2014 தள்ளுபடியாகுது. அதற்கு பிறகு சுப்பிரமணியன் அவர்கள் 2014 அப்பீல் போய் 2017 இறுதி விசாரணைக்கு வந்து நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்விலே அந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டது. ஒரு வார்த்தை, ஒரு சில வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். The present practice of lighting Kartigai Deepam near Moksha Deepam, when the authorities as well as the representatives of the Dargah, authorities na Gacharansi authorities, representative of Dargah is performed peacefully for the last few decades, there is no reason why such peace and tranquility maintained by both the communities should be disturbed. இப்படின்னு சொல்லி in the result the writ appeal is liable to be dismissed ன்னு சொல்லி இன்னும் நிறைய ரீசன் சொல்ற, எல்லாத்தையும் நான் படிக்கல. இது 2017 நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு. இந்த அமர்வு என்ன சொல்லுது? ஏற்கனவே கார்த்திகை தீபம் பல 10 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் பிரசண்டா ஏத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரெண்டு நிர்வாகம் சேர்ந்து முடிவு பண்ணி அமைதியான முறையில் பண்றத ஏன் அந்த பீஸை டிராங்குவாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணணும்? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேற இடத்துல ஏறுதுன்னா டிஸ்டர்ப் ஆயிருன்றதா அந்த தீர்ப்போட சாரம். அப்ப அவங்க கேட்ட பிரேயர் என்பது மறுக்கப்பட்டது. ஒரு நீதிபதி ஏற்கனவே இதுல சட்ட ரீதியா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு, நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சட்டப்படி பெர் இன்கூரியம், செல்லத்தகாத தீர்ப்பு என்பதற்கான காரணங்கள் நான் சொல்றேன். ரெண்டு விஷயம். ஒன்னு, ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறினது. 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை அவர் மீறி இருக்கிறார். அந்த இடத்தை மாத்த வேணாம், நீங்க அதே இடத்துல பண்ணுங்க, பீஸை டிராங்குவாலிட்டியை குலைக்க கூடாதுன்னு. இன்னைக்கு அங்க குலைஞ்சிருக்கு, அதான் செய்ய வேணாம்னு சொன்னாங்க. ஒண்ணு. 2014 நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் இதே வழக்கின் பொருளை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிற போது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டுடிகேட்டா முன் தீர்ப்பு தடை என்பது வரும். முன் தீர்ப்பு தடை ரிட் பெட்டிஷனுக்கு பொருந்தும் என்று ஏராளமான ஜட்ஜ்மெண்ட நானே நீதிபதி அவர்களிடம் கொடுத்தேன். என் ரிட்டர்ன் சப்மிஷன் இது. ரிட்டர்ன் சப்மிஷன்ல ரெஸ்டுடிகேட்டா ரிட் பெட்டிஷனுக்கு அப்ளிகபிள் சொல்லி டைரக்ட் ரெக்ரூட் அப்படின்ற கேஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் ஆல் இந்தியா மேனுஃபேக்சர் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலயும் வந்து once an issue has been adjudicated, the same cannot be reopened under article 226. No party is allowed to re-agitate the issue decided earlier even indirectly. இதாங்க இது வந்து ஹோப் பிளான்டேஷன் லிமிடெட் வெர்சஸ் தாலுக் லேண்ட் போர்டுன்ற வழக்கு 1999 9ACC 590. No party is allowed to re-agitate the issue even indirectly. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இன்டைரக்டா ஏற்கனவே நீதிமன்றம் தீர்த்த ஒரு பிரச்சனையை இன்டைரக்டா ரீஎஜிடேட் பண்றாங்க. இது நீதிபதியிடம் சொன்ன பிறகு இதையெல்லாம் புறக்கணிச்சு ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுனா அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பெயர் சட்டமொழியில் சொன்னால் பெர் இன்கூரியம். அந்த தீர்ப்பு என்பது செல்லாது. உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லி இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ என்ன இருக்கோ அதுதான் இருக்க முடியும். நீங்க அதுக்கப்புறம் அப்பீல்ல போய் சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிங்கிள் ஜட்ஜோட ஒரு தீர்ப்பா தானே இருக்க முடியும். டிவிஷன் பெஞ்ச் அப்படி இல்லை. நாங்க மாவட்ட ஆட்சியரிடம் நாங்க போய் மனு கொடுத்தோம். தர்கா தரப்புலையும் மனு கொடுத்தாங்க. ஏற்கனவே 2 நீதிபதிகள் இந்த இடத்தை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நீதிபதி இடத்தை மாத்துங்கன்னு சொல்றாரு. இது ஒரு சட்ட ரீதியான ஒரு நெருக்கடி. அப்ப என்ன செய்யணும்? ஒரு கலெக்டர் என்ன செய்யணும்? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணும்? நாங்க 40 அமைப்புகள் கலெக்டர் நேற்று பெட்டிஷன் கொடுத்தோம். ஏஜிட்ட ஒப்பீனியன் கேட்கணும், லீகல் ஒப்பீனியன் கேட்டு எதை அமல்படுத்துவது. நாங்க சொல்றோம் 2 நீதிபதி தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு, அவங்க சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சொல்றாங்க.
ஏஜிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, ஏஜி ஒப்பீனியன் வச்சு முடிவு பண்ணுங்க. அதுக்கு டைம் கொடுக்குறாங்களா? அதான் இப்ப பிரச்சனை. ரைட், பேசு. டைம் கொடுக்காம ராமசாமி குருவி ஒரு மாதிரி என்னன்னு கேட்டு உங்கள்கிட்ட கூட வரேன். என்ன ராமசாமி? ரெண்டே விஷயம். இப்போ நீங்க காமிக்கிற படம் அங்க வந்து 2 மலைகள் இருக்கு. ஒன்று அவங்க அண்ணன் சொல்லும் போதே தெளிவாக சொன்னாங்க, மலை உச்சியில் அப்படின்றது. அது 2014. இதுல 10/24 நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புல அவரை கிளியரா ரெஜுடிகட்டாவை டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காரு. ஒன்று, முதல்ல இது மலை உச்சியில் கிடையாது, கீழே இருக்கு. மலை உச்சியில் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கல. அப்புறம் இருக்கிறதுல 2 குன்றுகள்ல மேல இருக்கிற குன்றுகள்ல இது தர்கா இருக்கு, அங்க பண்ணா அது தவறு. இது கீழே இருக்க குன்று, கீழே இருக்க குன்றுலயும் அது மேலாக இல்ல, அதுவும் தீபகால்ல மட்டும்தான் பண்ணணும், அதனால அங்க மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க, அதனால ரெஜுடிகட்டா வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் அதை கேட்டு டிவிஷன் பெஞ்சோட தீர்ப்பும் வந்துருச்சு. அப்ப இங்கேயும் ஒரு டிவிஷன் பெஞ்ச் இருக்கு. அதனால இப்ப அது இப்ப வந்து அது ரெஜுடிகட்டா மன்னிக்கணும், டிவிஷன் பெஞ்ச் மன்னிக்கணும், அது எல்பி டிவிஷன் பெஞ்ச் வந்து கண்டெம்ப்ட்க்கு தானே. ஆனா எல்பிஎல் அவங்க அதை ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அப்ப எல்பிஎல் ஆர்கியூ பண்ணலன்னு சொல்ல சொல்லுங்க. மெயில் அப்பின் ஆர்கியூ பண்ண, மெயில் அப்பின் நம்பர் ஆகி வராங்க. எல்பிஎல் அதற்கான ஆர்கியூமென்ட் செய்யப்பட்டிருக்கு, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு டிவிஷன் பெஞ்ச்ல. சோ அந்த டிவிஷன் பெஞ்ச்ல அவர்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. அண்மை செய்தியை பார்த்தல சட்ட ரீதியா தாண்டி அரசியல் ரீதியாவும் பேசணும். ரெண்டு பேரும் அதுக்கு இருக்காங்க, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் இதையும் பேசிடலாம். ஒரு